இன்னைக்குங்க காலையில் அந்த ஐயா உங்கள்கிட்ட சொன்னால் கோவப்படாதீங்க. இப்போ அந்த ஐயா வந்து பார்த்து தான் போயிட்டு இருக்காரு நிதானமா. சரி, நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லி நிதானமா அந்த ஐயா போயிட்டு இருக்காரு. அவன் வயசு பையன் வந்தவன். அவன் இப்படின்னு ஆட்டி இந்த வண்டி புது வண்டி ஆட்டிருக்குது ஓட்டிகிட்டு வந்துருக்குறான். அந்த ஐயா மேலே சல்லுன்னு விடுற மாதிரி போச்சு. அந்த நாய் என்ன பண்ணிச்சு, குறுக்கால வந்து விழுந்ததுனால அப்படியே தப்பிச்சிட்டாரு. போகிறவங்க கரெக்டாக பார்த்து தான் போகிறாங்க, வர்றவங்க கரெக்டாக பார்த்து வர்றது. அந்த பையன் பார்த்து வரணும்ல, வயசானவங்க வர்றாங்க அப்படிங்கிறது நிதானமாக தான் இதில் கொடுக்க. அந்த காலையில் ஒரு 6 மணிக்கு பார்த்ததுன்னா ஒரு கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பையனும் நைட்டு வேலை செஞ்சுட்டு அப்போ தான் வர்றான். அவனை என்ன சொல்ல முடியும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தெரியல, நைட்டு வேலை செஞ்சு சரி. அப்போ அந்த மாதிரி போச்சு. ஐயா கூட ஏதாவது ஸ்டாப் காயிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிற வேலையும் நீ கெட்டுடுச்சா, நம்ம வெளியே போகிற வேலை கெட்டுச்சு. அதனால இன்னைக்கு எனக்கு 1000 ரூபா மிச்சமாகி போச்சு. பார்த்தீங்களா, உனக்கு 1000 ரூபாய் 5000 கூட மிச்சமாகும். சோறு ஆக்கலி மிச்சுக்க 1000 ரூபா மிச்சமாயிடுச்சு. அப்புறம் நீ கறி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிட்டு என்ன மட்டும் முருங்காய் போய் பறிச்சு பார்த்தீங்களா, முருங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன். இது கறி மட்டன் இருக்கிற சத்து இதில் இருக்குதாமா. ஆனால் இது யாரும் கண்டுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு கறியே திங்கணுங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறதுக்கு, சரி இது இன்னைக்கு எப்படியா முருங்காய் சாம்பாரே வச்சா இருக்கா. ஒரு 500 அரை எடுத்தாலே எத்தனை கறி, ஒரு 400 ரூபா. 400 ரூபா. அப்புறம் 1000 ரூபா செலவாயிடும். வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் இல்லை, இஞ்சி பூண்டு வேணும், மசாலா தூள் எல்லாமே தான் 1000 ரூபா வேணும். ஒரு கிலோ கறி எடுத்தால் தான் 2 பேருக்கு பார்த்தா 1/2 கிலோ தின்னா தான் தின்ன மாதிரி இருக்கும். தின்ன மாதிரி இருக்காது. அதெல்லாம் அப்படி. அதனால வந்து முருங்காய் வச்சுட்டேன். அதுல ஒரு 1000 ரூபா மிச்சமாயிடுச்சா. ஒரு 1000 மிச்சம், அதுல ஒரு 1000 மிச்சம், ஒரு 1000 கணக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், பக்கத்து வீட்டுல இந்த சுந்தரி சீரியல் நடிக்கிறாள் சுந்தரி வந்திருக்குது. அப்புறம் நான் போய் பக்கத்து வீட்டுக்காரம்மா கூட அப்படியே பேசிட்டு அதையும் சுந்தரியும் பார்த்துட்டு அப்படியே புது மிக்சியும் கிரைண்டரும் வாங்கிட்டாங்க. அதுலயே நான் பேசினா மாவு மறைச்சிக்கலாம், மிக்சியில ஆட்டுறதும் அரைச்சதும் அரைச்சிட்டு வந்து மாவு மாட்டிடலாம். அதில் கரண்ட் மிச்சம், கரண்ட் மிச்சம், அதுவும் பழசாகாது. அவங்களதையே ஆட்டிட்டு மறைச்சிட்டு வந்துடுவேன். சரிங்களா, அப்படி பண்ணி போட்டு பேசிட்டு செத்த நேரம் வரலான்ட்டு அதில் ஒரு மிச்சமாச்சா கரண்ட்னு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி நீ ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். அதில் அங்கிருந்து மகன் என்ன பண்ணா, அமேசான்லயே பார்சல் பண்ணி ஜூஸ் போய் சரி, அது ஒரு மிச்சமாகி போச்சு. எல்லாம் மிச்சம். ஆமாம், எல்லா வகையிலும் உனக்கு மிச்சம் தான் ஆயிடுச்சு. இந்த மிச்சம் தொச்சமெல்லாம் எங்கே போய் சேருதுன்னு எனக்கு தெரியல. அது புரிய மாட்டேங்குது. பண்ணி வச்சிருக்கிறேன், பண்றது ஒன்றும் பண்ணாமல் வச்சிருக்கிறேன். என்ன பண்ணலான்ட்டு இன்னைக்கு வெளியே போகலான்னு புறப்பட்டாச்சு. நீங்கள் ஈவினிங்காக போகலாம், சண்டே அன்னைக்கு. எதுக்குமா ஈவினிங் சண்டைக்கு? எதுக்கு சண்டே? ஆடி மாதம்ல. ஆடி மாதம்னா ஓ ஜவுளி எடுக்க போலாங்கிறியா? அதுக்கு தான் இந்த ஆப்பா எனக்கு. ஏடி 1/2 கிலோ கறி எடுத்தால் நிம்மதி சாப்பிட ஜவுளி கடைக்கு போலாங்கிற. வேண்டாம் சாமி, ஆடி ஆஃபர் இருக்குது, போயே ஆகும். இந்த பண்ணிட்டு இந்த வேலை பண்ணியிருக்கியா? இப்போ ஆடி ஆஃபர்ல போய் சீக்கிரம் செஞ்சு பண்ண. அதனால சமையல் சீக்கிரம் செஞ்சாகணும். பருப்பு போட்டு ஒரு சாம்பார் வச்சோன்னா வேலை முடிஞ்சு, ஒரு ரசத்தை வச்சு போட்டு தூக்கி எரிஞ்சு போட்டு அப்புறம் மத்தியானம் அதே வந்து வேறு துணைக்கு ஒருத்தர் கூப்பிடலையா? துணைக்கு ஒருத்தர் கூப்பிடல செவலி எடுக்க போகிறது. சுந்தரி வந்திருக்குது. சுந்தரியே கூப்பிட்டு போறியா? கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். சுந்தரி கூப்பிட்டு போகிறோட சுந்தரியோட மேக்கப் மேலே கூப்பிட்டு போறீங்கன்னா சௌரியமாக இருக்கும். வேண்டாம் சுந்தரி போகுது. சுந்தரியோட நான் போகிறதில்ல, பார்த்துட்டு பேசிட்டு வர்றதாப்பா. சரி சார், போய் நல்லா சௌரியமாக எடுத்துருவேன். என்னை விட்டு அதே போதும். நான் ஜவுளி கடைக்கு வந்து நான் தூக்கம் வரேன். அப்புறம் அங்கே அப்படியே போயிட்டு உங்க தம்பி அவங்க எல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேங்க. முருங்கையெல்லாம் கேட்டால் நாளைக்கு கொண்டே கொடுத்துக்க. நீ போய் ஜவுளி எடுக்க போகிறாலே சொல்கிறது கேளு. ஜவுளி எடுக்க போகிறாலே கடைக்கார கழுத்தை பிடிச்சி தள்ளுற. இப்போ கடையை போட்டு கழுத்து தள்ளுற அளவுக்கு, அதான் அவன் கழுத்து பிடிச்சி தள்ளுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால் நீயே போயிட்டு வா. தம்பி சம்சாரம் வேண்டாம், அண்ணன் சம்சாரம் வேண்டாம், யாரும் வேண்டாம். வாரேனாங்களா? முருங்காய் ஒரு கட்டு எடுத்து வச்சிடுறேன். சரி, எடுத்துட்டு போ. சரி சரி, கொஞ்சம் சாம்பார் ரசமாக கொஞ்சம் நல்ல முறையில் வை. எது சாப்பிட்ற மாதிரி 2 நேரம் நான் சாப்பிடணுமில்ல. ஆமாம், சரிம்மா வச்சு நீ போயிட்ட சந்தோஷம். இந்த ஜவுளி கடைக்கு ஆம்பளையால் போறனாவே தமிழுக்கு தலைவலி தரத்தில் தலைமுதிரும். பாய் 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 பாய்.